இருக்குமோ என்ற எண்ணத்தில் துன்பத்திலே துவண்டு கொண்டிருக்கும் எதிரணி துன்பங்களே, இன்பமான என் மாணிக்கங்களே, அன்பு ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? நினைச்சேன், இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தப்பவே நினைச்சேன் நமக்கெல்லாம் இது தேவையான சரிதான். இல்ல, மனசேலாத ராணியரை கூப்பிட்டு மனசாட்சி இன்பமா துன்பமான விவாதிக்க சொல்லியிருக்கீங்களே, அதனாலதான் கேட்டேன். சரி, அதை விடுங்க. மனசாட்சினா என்னங்க? ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு வெயிட்டருக்கு மனநிறைவு டிப்ஸ் கொடுத்தா அதற்கு பேர் தான் மனசாட்சி. அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதனாலதான் அவ இவ்வளவு கஷ்டப்படுறான்னு நினைச்சு சந்தோஷமா நாம கொடுக்குற அந்த டிப்ஸ்னால அவனுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. அப்படின்னா மனசாட்சி இப்படி வாழ்வதே இன்பம் தானே. ஆனா நம்ம எதிரணியினர் மாதிரி ஆட்களை கூட கூட்டிட்டு போனா நாம வச்ச 50 ரூபாய் டிப்ஸ் அவங்க எடுத்துட்டு உங்க பாக்கெட்ல இருந்து 5 ரூபாயை எடுத்து கர்ணபிரபு மாதிரி உள்ள வச்சிருவாங்க. அவங்க கிட்ட போய் எப்படி மனசாட்சி எதிர்பார்க்க முடியும்? உங்கள் அனைவருக்கும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி தெரியும். 9 வருடங்கள் நம் தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்கிறார். அவரை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் மனசாட்சி உள்ள மனுஷையா, அவ்வளவு பிள்ளைங்களுக்கு படிக்க ஸ்கூல் கட்டி தந்தாரியா, நாங்க பஞ்சம் இல்லாம வாழ அணைகள் கட்டி தந்தாரியா, ஒரு பணம் கூட லஞ்சமாகாம மனசாட்சி மக்களுக்காக உழைச்சாரியா அப்படின்னு தானே சொல்றாங்க. அவர் இருந்தாலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்பமாதான் அவர் கல்லூரியில் ஒழிச்சுட்டு இருக்கும். அப்போ மனசாட்சி வாழ்றதுல கிடைக்கிற இன்பமே தனிதானே. மாளிகையிலே ரத்தின கம்பளமாக இருப்பதை விட ஒரு ஏழையின் கையிலே கைக்குட்டையாக இருக்க ஆசைப்படுகிறேன். அது அந்த ஏழையின் கண்ணீரை துடைக்க உதவுமே என்கிறார்கள் அன்னை தெரசா. இதுதான் மனசாட்சி. உலகை அடக்கி ஆண்டவர்கள் கூட உலகை விட்டு போகும்போது ஒரு பிடி மண்ணை தன்னுடன் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் மனசாட்சி வாழ்கின்ற வாழ்வு இவ்வுலகத்தில் வாழும் போது இன்பத்தை தரும். அதற்கு பிறகும் நம் சந்ததியினருக்கும் இன்பமாக அமையும். நம்ம எதிரணியினர் மாதிரி ஆட்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தனக்கு வந்த ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா டொமேட்டோ சாஸ் என்பவர்கள். இவர்களை பொறுத்தவரை உடம்பிற்கு மனசு என்பதே ஒரு பாரம் தான், துன்பம் தான். இறுதியாக குட்டி ஸ்டோரி. அரசர் ஒருவர் இருந்தார். அவர் இதுவரை சுவைத்திடாத பழத்தை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். இதில் ஒரு நிபந்தனை உண்டு. கொண்டு வரும் பழத்தை அவர் ஏற்கனவே சுவைத்திருந்தால் கொண்டு வந்தவர்களின் வாயிலை வைத்து திணித்து விடுவார். இதுதான் அந்த நிபந்தனை. முதலில் வந்தவன் வாழைப்பழம் கொண்டு வந்தான். அதை அவர் ஏற்கனவே சாப்பிட்டதுதான். அதை அவன் வாயிலை வைத்து திருப்பி அனுப்பிவிட்டார். இரண்டாவது வந்தவன் பொய்யா கண்ணி கொண்டு வந்தான். அவனுக்கும் முதலில் வந்தவனின் நிலைமைதான். மூன்றாவது நான்காவது வந்தவர்களுக்கும் அப்படியே செய்கிறார். அடுத்தவன் அன்னாச்சி பழம் கொண்டு வருகிறான். அதுவும் அவர் ஏற்கனவே சாப்பிட்டதுதான். அதை அவன் வாயிலே வைத்து திணிக்கிறார். அது எப்படி வயிற்றில் போகும்? பாவம், உதடி கிழிந்த ரத்தம் வருகிறது. ஆனாலும் அவன் சிரித்துக் கொண்டே இருக்கிறான். ஏழு தெரியுமா நடுவர்களே? அவன் சொன்னானாம் அண்ணாச்சி பழம் கொண்டு வந்த எனக்கே இந்த நிலைமைனா எனக்கு பின்னாடி பலாப்பழம் வச்சிருக்கொண்டு நிலைமை நினைச்சு பார்த்தேன். இந்த வழி எனக்கு பெருசா தெரியலன்னு சொல்லி சிரிச்சானாம். ஆம் நடுவர்களே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கஷ்டம் தொட்டது. அதை பார்த்து சிரிப்பதல்ல மனசாட்சி. நம்ம எதிராளியாக இருந்தாலும் துன்பம் வரும்போது துணை நிற்பதுதான் மனசாட்சி. இந்த எண்ணம் கொண்டவனுக்கு மனசாட்சி இப்படி வாழ்வது இன்பமே இன்பமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.